யுபிஎஸ்சி தேர்வில் மதுரையைச் சேர்ந்த ராஜேஸ்வரி இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் ஊக்கத்தொகை மற்றும் வழிகாட்டல் தான் தனது வெற்றிக்கு முக்கிய காரணம் என அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தமிழக வளர்ச்சிக்கான 14 அம்ச அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். 2030க்குள் வீடற்றவர்களுக்கு கிராமத்தில் 5 லட்சம் வீடுகளும் நகரத்தில் 2 லட்சம் வீடுகளும் கட்டப்படும் என அறிவித்த முதல்வர் ஸ்டாலின், அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் எனவும், சர்க்கரை நோய், புற்றுநோய் ஆகியவற்றை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முகாம்கள் அமைக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். வேளாண் துறையில் இயற்கை விவசாயம் 17,000 ஹெக்டேராக உயர்த்தப்படும் எனவும், 1,25,000 விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 100% ஸ்மார்ட் வகுப்புகள் கொண்டுவரப்படும் என கூறிய முதல்வர், புதிதாக 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கிராமங்களின் பொருளாதார வளர்ச்சி மேம்படுத்தப்படும் எனவும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் மனநல ஆலோசனை மையம் அமைக்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்துள்ளார். மாநிலங்களவை எம்பி பதவிக்கு திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்த 6 பேரின் மனுக்களும் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை எம்பி பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெற்றது. திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோரும், கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக சார்பில் LK சுதீஷ் ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் 4 பேரின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அதிமுக சார்பில் தம்பிதுரை, அதன் கூட்டணி கட்சியான பாமக சார்பில் அன்புமணி ஆகியோர் தாக்கல் செய்த வேட்புமனுவும் ஏற்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அனைத்து சுயேட்சை வேட்பாளர்களின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் அன்றைய தினம் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வானதாக அறிவிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோரி ரேஷன் கடை பணியாளர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கி கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் நியாய விலை கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு ஊதிய உயர்வு தொடர்பாக பரிந்துரைகளை வழங்கிட 9 உறுப்பினர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு விற்பனையாளர்களுக்கு 7,500 ரூபாயும், கட்டுநருக்கு 6,600 ரூபாயும் என தொகுப்பூதியத்தை உயர்த்தி வழங்கலாம் என பரிந்துரை அளித்தது. அதன்படி விற்பனையாளர்களுக்கு 9,990 முதல் 39,900 ரூபாய் வரையும், கட்டுநர்களுக்கு 9,000 முதல் 35,000 வரையும் காலமுறை ஊதியம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்காக கூட்டுறவு நிறுவனங்களுக்கு ஆண்டு ஒன்றிற்கு 114.12 கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவினம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க ஒப்புதல் அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த செவிலியர்கள் பயன்பெற உள்ளனர். அதன்படி மகப்பேறு சலுகை சட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக 26 வாரங்கள், அதாவது 6 மாதங்கள் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என்றும், இந்த காலத்தில் சம்பளமும் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை பிறப்பு மற்றும் குழந்தையை பராமரிக்கும் காலத்திற்கும் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என்றும், மருத்துவ தேவைகளை கருத்தில் கொண்டே இந்த சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டுச் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அதனை விசாரித்த நீதிமன்றம் உடனடியாக மகப்பேறு விடுப்பு வழங்க உத்தரவிட்டது. எனவே உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணையை வெளியிட்டு இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கும் கொண்டுவரப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுகவில் விருப்ப மனு விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையில் அவகாசம் நிறைவடைந்தது. திமுக சார்பில் போட்டியிட 15,372 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர்.
வரும் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை திமுக வேட்பாளர் நேர்காணல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நேர்காணல் நடைபெறவுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் அவரது மகன் ரவீந்திரநாத் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனுவை தாக்கல் செய்தார். ஓ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியிலும் தான் ஆண்டிப்பட்டி தொகுதியிலும் போட்டியிட விருப்ப மனு அளித்ததாக ரவீந்திரநாத் தெரிவித்தார். ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுடைய சார்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதியிலும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் 3 சட்டமன்ற தொகுதிகள் மொத்தமாக அவர் சார்பாக 6 சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலும் நான் என்னுடைய சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் 6 சட்டமன்ற தொகுதியிலும் நான் போடிநாயக்கனூர் மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலும் இன்னைக்கு விருப்ப மனுகள் நம்மளுடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆசையோடும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய பேர ஆசையுடன் இன்னைக்கு விருப்ப மனு அளித்திருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட ஆலோசித்து வருவதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து ஆலோசிப்பதாகவும் அவர் கூறினார். தொகுதி பங்கீடு குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்பதால் தொகுதி பங்கீடு குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் ஆளுநர் நீண்ட காலமாக பதவி வகித்ததால் அவர் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அப்போது தெரிவித்தார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை இன்னும் முடிக்காமல் இருப்பது ஏன் என புதிய மாவட்ட நீதிபதி முரளிதரன் சிபிசிஐடி போலீசாரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். கோத்தகிரி அருகே உள்ள கொடநாடு பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த கொலை மற்றும் கொள்ளை வழக்கு உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதியின் கேள்விக்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர், வழக்கு தொடர்பாக செல்போன் உரையாடல் மற்றும் தகவல் பரிமாற்றம் குறித்து குஜராத்தில் உள்ள BSNL ஆய்வகத்திடமிருந்து அறிக்கை கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் வராததால் வழக்கு தாமதமாகி வருவதாக தெரிவித்தார். இதையடுத்து வழக்கு விசாரணையை ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். சென்னையில் வீட்டில் இருந்த பெண்ணிடம் சீருடையில் அத்துமீறிய போலீஸ்காரர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் பெண் வீட்டிற்குள் சீருடையுடன் மதுபோதையில் அத்துமீறி நுழைந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் சூர்யா மீது சம்பந்தப்பட்ட பெண் புகார் அளித்தார். மேலும் காவலரை வீட்டிற்குள் பூட்டி வைத்து பெண் போலீசிலும் புகார் அளித்துள்ளார். நீங்க எடுக்கிறீங்களா சார்? என்னக்கா தப்புனாக்கா? அப்ப நாங்க எடுக்க மாட்டோமா? நீங்க எடுக்கிறீங்களா? வேற ஒரு வேலையா என் வீட்டுல என்ன வேலை இருக்குது உனக்கு? வேற ஒரு வேலையா என் வீட்டுல என்ன வேலை இருக்குது உனக்கு? வேற வேலை என்ன இருக்குது என் வீட்டுல வேலை? வேற வேலை என் வீட்டுல என்ன இருக்குது உனக்கு வேலை? வேற வேலை என்ன இருக்குது? யூனிஃபார்ம் போட்டு பாக்குறேன் இல்லைன்னு வச்சுக்கா. இப்போ உன்னை பொழுதுருவேன், இங்கே உன்னை பொழுதுருவோம் நீ எங்கே. இந்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சூர்யாவை விசாரணைக்கு அழைத்து சென்றனர். மேலும் பெண்ணிடம் அத்துமீறியதால் சூர்யா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கர்நாடகத்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என அதிரடி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இனி சமூக ஊடகங்களை பயன்படுத்த உரிய கட்டுப்பாடுகள் விதிக்க கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி கர்நாடக பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மொபைல் போன் மோகத்தால் குழந்தைகளின் மனநலமும் கல்வியும் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் தனி சட்ட
சட்டம் அல்லது புதிய விதிமுறைகள் வகுக்கப்படும் என்று பட்ஜெட் உரையில் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் மாணவர்களிடையே பெருகி வரும் போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்தவும் கடுமையான விதிகள் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கர்நாடகாவை தொடர்ந்து ஆந்திராவிலும் சிறார்கள் சமூக வலைதளம் பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நடவடிக்கைகள் 90 நாட்களில் தொடங்கும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் 2வது குழந்தை பெறும் குடும்பத்திற்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். வேளாண் மற்றும் கிராமப்புற மாற்றம் எனும் தலைப்பில் நடைபெற்ற இணைய கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி விவசாயத்துறையை ஏற்றுமதி சார்ந்ததாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இயற்கை விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர் மோடி இந்த ஆண்டு மத்திய பட்ஜெட் விவசாயம் மற்றும் கிராமப்புற மாற்றத்திற்கு வலுவான உந்துதலை அளித்திருப்பதாக தெரிவித்தார். விவசாயம் மற்றும் சுயதொழில் ஆகியவை நமது பொருளாதாரத்தின் முக்கிய தூண்களாக திகழ்வதாக குறிப்பிட்ட அவர் இந்தியாவின் நீண்டகால வளர்ச்சி பயணத்தின் முக்கிய அங்கமாக விவசாயம் இருப்பதாக கூறினார். கேரளா மற்றும் தமிழக விவசாயிகள் கூடுதல் நன்மைகளை பெறுவதை உறுதி செய்வதற்காக இந்த முறை தென்னைக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பன்முகத்தன்மை கொண்ட காலநிலையை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். ஈரானின் போர் கப்பல் தொழில்நுட்ப கோளாறால் கொச்சி துறைமுகத்தில் தஞ்சம் அடைந்துள்ளது. கப்பலில் இருந்த 183 ஈரான் வீரர்கள் கொச்சி கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருடன் ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் தொலைபேசியில் உரையாடினார். ஈரான் கடற்படை வீரர்களுக்கு உதவி செய்ததற்காக அவர் நன்றி தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் அசாதாரண சூழல், குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதல்களால் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்படும் தடைகள் இந்திய பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் ஹார்முஸ் ஜலசந்தி பாதை முடக்கப்பட்டதால் உலகளவில் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி துறையில் மட்டுமின்றி பிற துறைகளிலும் நிலவும் நிச்சயமற்ற தன்மைகள் பொருளாதார மற்றும் உலக வர்த்தகத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு மத்தியில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியிருப்பதால் எண்ணெய் கப்பல் போக்குவரத்து கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் கவலை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் சொந்த எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய ஏன் மற்றொரு நாட்டின் ஒப்புதல் தேவை என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், ரஷ்யாவிலிருந்து 30 நாட்களுக்கு மட்டுமே இந்தியா எண்ணெய் வாங்க வேண்டும் என அமெரிக்கா முடிவு செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா வந்த ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்கா மூழ்கடித்தது கவலை அளிப்பதாக கூறிய அவர், இந்த விவகாரத்தில் இந்தியா அமைதியாகவோ செயலற்றதாகவோ இருக்க முடியாது என தெரிவித்துள்ளார். வெளியுறவு கொள்கையில் பாஜக அரசு முற்றிலும் சமரசம் செய்துள்ளதாக விமர்சித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியாவின் இறையாண்மை நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஈரான் சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடன் எந்த ஒப்பந்தமும் கிடையாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள $1 பில்லியன் மதிப்பிலான ஈரானிய சொத்துக்களை முடக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல்களுக்காக வளைகுடா நாடுகள் ஈரானுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் தவிர்க்க முடியாத நிலையில் தாக்குதல்கள் நடத்துவதாக ஈரான் விளக்கமளித்துள்ளது. இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள $1 பில்லியன் மதிப்பிலான ஈரானிய சொத்துக்களை முடக்க ஐக்கிய அரபு அமீரகம் ஆலோசித்து வருவதாக அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. அதேபோல
ஈரான் நிறுவனங்கள் மற்றும் ஈரான் நாட்டுக்கு சொந்தமான கப்பல்களை பறிமுதல் செய்யவும் ஐக்கிய அரபு அமீரக அரசு ஆலோசனை செய்வதாக கூறப்படுகிறது. ஈரான் கடற்பகுதியில் சிக்கியுள்ள கன்னியாகுமரி மீனவர்களை மீட்க கோரி குமரியில் போராட்டம் நடைபெற்றது. போர் பதற்றம் உள்ள நிலையில் ஈரான் கடற்பகுதியில் சிக்கியுள்ள கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாமங்கலம் துறையைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருவதாக கூறப்படுகிறது. அவர்களை மீட்க வலியுறுத்தி ராஜாமங்கலம் கிராம மக்கள் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியுள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் சனி பெயர்ச்சி விழா விமர்சையாக நடைபெற்றது. திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் சனீஸ்வரர் பகவானுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. இங்கு 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனி பெயர்ச்சி விழா இந்த முறை சிறப்பாக நடைபெற்ற நிலையில் சனீஸ்வர பகவான் 30 ஆண்டுகளுக்கு பின் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசித்தார். தொடர்ந்து சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நாடு முழுவதிலுமிருந்தும் வருகை தந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் நலன் குளத்தில் புனித நீராடி நலன் களி தீர்த்த விநாயகரை வழிபட்டு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டனர். தொழிலதிபர் அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் பவர் லிமிடெட் நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களில் அதிகாலை முதல் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. மும்பை மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களில் உள்ள 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் சுமார் 15க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழுவினர் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் கடன் பெற்று மோசடி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் மற்றும் பண மோசடி விவகாரத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே கடந்த வாரம் அனில் அம்பானிக்கு சொந்தமான மும்பை பாலி ஹில் பகுதியில் உள்ள 3700 கோடி ரூபாய் மதிப்புள்ள இல்லத்தை அமலாக்கத்துறை முடக்கியது. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அனில் அம்பானி விசாரணைக்கு ஆஜராகி விளக்கமளித்தது குறிப்பிடத்தக்கது.